இன்றைக்கி வீடியோவில் ஈஸியாக பண்ணக்கூடிய சாம்பார் பொடி வீட்டிலே பண்ணிடலாம். எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த பொடி வந்து நல்ல நம்ம ஒரு ஸ்பூன் போட்டு வச்சாலுமே சாம்பார் வைக்கும்போது நல்ல ருசியாகவும் நல்ல மணமாகவும் இருக்கும். நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம கம்மியாக தான் அரைக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால மிக்ஸி ஜார்லேயே வந்து அரைச்சிக்கலாம். நிறைய அரைக்கணும் அப்படின்னா நம்ம மில்லில் கொடுத்து அரைச்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம கம்மியாக தான் அரைக்க போகிறோம். நல்லா வறுத்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அளவுகள் எல்லாத்தையுமே நான் வீடியோவிலே சொல்லிடுறேன். நம்ம வீட்டில் இருக்க குழம்பு கரண்டி தான் நான் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 3 கரண்டி அளவு கொத்தமல்லி எடுத்துக்கோங்க, நாட்டு மல்லி எடுத்துக்கோங்க. அதே கரண்டியில் ஒரு கரண்டி ஃபுல்லாக வந்து நம்ம கடலைப்பருப்பும் துவரம் பருப்பும் எடுக்க போகிறோம். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு எடுத்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம், அதே மாதிரி ஒரு 1/2 ஸ்பூன் வந்து அரிசி எடுத்துருக்கேன், புழுங்கல் அரிசி எடுத்துருக்கேன். எல்லாமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கோங்க, கட்டி பெருங்காயம். அது கூடவே வத்தல் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 15-20 வத்தல் சேர்த்துருக்கேன். இதை நல்லாவே எண்ணெயிலே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. என்கிட்ட கருவேப்பிலை இல்லாதனால நான் போடலை. கருவேப்பிலை கண்டிப்பாக போட்டுக்கோங்க. எல்லாமே போட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு நல்லா நம்ம வந்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிட போகிறோம். வத்தலை போட்டு நல்லா 2 சுற்றி எடுத்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்க மற்ற மசாலாக்கள் எல்லாத்தையுமே உள்ளே போட்டுடலாம். உள்ளே போட்டுட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு 1 ஸ்பூன் மஞ்சள் தூளும் கொஞ்சமாக கல் உப்பும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா நீங்கள் மையாக அரைச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி சாம்பார் பவுட்ரு ரெடி ஆயிரும். ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம உடனே நீங்கள் செஞ்சுட்டு சாம்பார் வைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூட இதை செஞ்சுட்டு நீங்கள் சாம்பார் வச்சு பாருங்கள். சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் மல்லிப்பொடியும் வத்தல் பொடியும் தனியாக எப்படி அரைக்கலாங்கிற வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது, போய் பாருங்கள்.